ஹலோ ஆல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர். இது லீட் கோடோட 136th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட கொஷின் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கிவன் அ நான் எம்டி அரே ஆஃப் இன்டிஜர்ஸ். அதாவது ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அது இன்டிஜர்ஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அதுவும் நான் எம்டியாக இருக்கும். அதாவது எம்டியாக இருக்காது, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எவ்ரி எலமெண்ட் அப்பியர்ஸ் ட்வைஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒன் ஃபைண்ட் தட் சிங்கிள் ஒன். ஓகே, அந்த அரேல என்னவாமா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு எலமெண்ட் மேக்ஸிமம் 2 டைம் தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் ஒரு எலமெண்ட் மட்டும் ஒரு டைம் ரிப்பீட் ஆகும். அந்த எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ஸ் ஈக்குவல் டு 2 to 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து 1ன்னு சொல்லி இருக்கு. இப்போ இதில் 2 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 1 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. அப்போ இந்த 1 தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது எந்த எலமெண்ட் வந்து ஒரே டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 4 வந்து 1 டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, 1 2 டைமு, 2 2 டைமு. ஸோ வந்து நம்ம 4 தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நம்ஸில் பாருங்களேன், இதில் வந்து ஒரே எலமெண்ட் தான் இருக்கு, ஒரு தாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால அந்த 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாம் இதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி இதை ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சைடில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இன்புட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் ஒன்றும் இல்லை, அண்டு ஆர் நாட்டு, அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ்ஆர்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ஆர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்களேன், இதுதான் வந்து எக்ஸ்ஆர். இதில் இப்போ 2 நம்பர், அதாவது ஏபி அப்படின்னு சொல்லி 2 நம்பருக்கு கியூங்கிறது ஒரு ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து 0 இருக்குது, பி 0 இருக்குது அப்படின்னா 0ங்கிறத ரிசல்ட் வரும். இங்கே 0 1 வந்தால் 1ன்னு சொல்லி ரிசல்ட் வரும். 1 0னா 1, 1 1னா 0. இது ஒன்றும் இல்லை, என்னன்னா 2 நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 0ன்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வரும். ஒருவேளை 2 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு 1ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 0 0வும் 1 1 சேமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு 0ங்கிறது வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 0 இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இங்கே 0 இருக்குது, அதனால உங்களுக்கு 1ன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து எக்ஸ்ஆர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ்ஆர் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு எலமெண்ட் 2 டைம் தான் ரிப்பீட் ஆகும், ஒரு எலமெண்ட் ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 நம்பர் சேமாக இருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்னு சொல்லி அவுட்புட் வரும், 0ன்னு சொல்லி வரும். இல்லை ஒருவேளை சேமாக இல்லை அப்படின்னா ஒன்று என்னென்னு வரும், 1ன்னு சொல்லி வரும். ஸோ அதை வச்சு தான் இந்த எக்ஸ்ஆர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடுவோம். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், ரிசல்ட் ஈக்குவல் 0ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக தான் செக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி ஃபார் ஐஎன் நம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஐயில் வந்து ஒவ்வொரு நம்பரும் இட்ரேட் ஆகிட்டு போகும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிசல்ட் இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா இது பேர் தான் எக்ஸ்ஆர். ஸோ ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஆஃப் ஐ. ஓகேங்களா? இப்படி போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரும் வந்து எக்ஸ்ஆர் ஆகி கடைசியில் வந்து என்ன நம்பர் ஒரே டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அது வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கடைசியில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட்னு சொல்லி போட்டு நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு பாருங்களேன், இந்த 1 சொல்லி வந்துடுச்சா. இப்போ வந்து 1 தான் வந்து ஒரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால இப்படி ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு வேளை இதில் எக்ஸ்ட்ரா 2 3 சைடில் போடுறேன், இதை ரன் பண்ணி காட்டுறேன். இந்த டைமில் பாருங்கள், இப்போயும் 1 தான் வந்திருக்கு. அப்போ இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மெத்தட் இன்னும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஐ வேல்யூ ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ வேல்யூவில் இது என்னன்னா 0லேருந்து மொத்தம் 8 டிஜிட் வரணும். 8 டிஜிட் ஆஃப் டாட் ஃபார்மேட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ஃபார்மேட் ஆஃப் ஐ. இதே மாதிரி ரிசல்ட்டோட வேல்யூவும் பண்ணணும். இதில் ரிசல்ட். ஓகே, ஸோ என்ன பிரிண்ட் ஆகலன்னு, ஓகே நான் ஃபார்மேட் கொடுக்கல, இந்த இடத்துல 8Bன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த இடத்துல 08ன்னு கொடுக்கணும், அப்போ தான் எத்தனை டிஜிட்னு சொல்லி வரும். ஸோ 08 சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்களேன் பைனரி டிஜிட்ஸில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ரிசல்ட் வருதா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் நம்பர். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஐ வேல்யூவில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஐ வேல்யூவில் 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த 2னா பைனரி ரெப்ரசன்டேஷனில் அது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணும். இது உங்களுக்கு என்ன வரும்னா இந்த பைனரி ரெப்ரசன்டேஷனுங்கிறது நான் உங்களுக்கு இந்த இமேஜ் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து எல்லாமே வந்து 2/0, 2/1, 2/2ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2/0னா உங்களுக்கு 0. ஓகேங்களா? அப்போ 0. 2/1னா 2. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 3 வேணும் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் 1 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு வந்து 4 வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 2/2 4. அப்போ இந்த ஒரு தேர்ட் டிஜிட் மட்டும் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது 4, மீதி 2 டிஜிட் 0. 5 வேணும்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? இது 1, இது 2, இது 4. அப்போ இதுவும் 1ஆ இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாவது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் இந்த ஆர்டரில். 2/0லேருந்து அப்படியே 1 2 3 4ன்னு இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிட்டே போகும். அதுதான் வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ஐ வேல்யூ 2ஆக இருக்கனால இது 2. ஓகேங்களா? 1 0னா 2. இப்போ ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம்? 0 தான் போட்டிருக்கோம். அப்போ 0வையும் ஃபஸ்ட்டு 2வையும் உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது எக்ஸ்ஆர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 2ன்னு சொல்லி வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து என்ன இருக்குது? ஐ வேல்யூவில் 2 இருக்குங்களா? அப்போ இந்த ஐ வேல்யூ 2 தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து ரிசல்ட் வேல்யூ என்ன ஆகுதுன்னா இந்த ரிசல்ட்டும் இந்த ஐயும் உங்களுக்கு எக்ஸ்ஆர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஜீரோவும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் நமக்கு 0 வரும். அப்போ 1 1 இது சேமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு 0 கிடைச்சிருக்கு. அப்போ இதுதான் ரிசல்ட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வேல்யூ வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அப்போ இந்த ஐ வேல்யூவில் இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1 வந்து இந்த 1ம் ரிசல்ட் வேல்யூ எக்ஸ்ஆர் பண்ணோம். ஃபஸ்ட்டு டிஜிட் பாருங்களேன், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதனால் இது வந்து 1. அடுத்து செகண்ட் டிஜிட் பாருங்கள், இது வந்து சேமாக இருக்குது, அதனால் 0. அப்போ ரிசல்ட் வேல்யூவில் மறுபடியும் 1 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1 இருக்குது. இது 2 to 1க்கு அப்புறம். இப்போ அடுத்து 3. இப்போ ஐ வேல்யூ என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த ஐ வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 1 1னா 3. இப்போ இதுவும் உங்களுக்கு என்ன எக்ஸ்ஆர் பண்ணணும்? அப்போ 1 1 சேமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு 0. இந்த 0வும் 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் 1. அதே மாதிரி அடுத்த 3 வருது. அடுத்த 3 இங்கே இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் 1. சேமாக இருக்குது, அதனால் 0. அப்போ கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட்டில் என்னென்னு இருக்குது? 1ன்னு சொல்லி இருக்குது. இப்படி தான் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. இப்போ இதே சொல்யூஷன் நம்ம வந்து லீட் கோடில் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணும்போது ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 99% மேலே நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து இருக்கிறதுலே லீனியர் மெத்தட், அதாவது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சீக்கிரமே ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா, லீட் கோடுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை.